உங்களோட வீட்டு செலவு என்ன இருக்கும், மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல மினிமம் 3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு செலவுக்கு வேண்டிய பணத்தை நீங்க இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறும்பொழுது உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும்போது 1 மந்த் ஆர் 2 மந்த் பேமெண்ட் கரெக்டா வராம இருக்கலாம். இல்ல புது கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன், இங்க ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அடுத்த மாசம் தான் கொடுப்பாங்க. ஸோ புது கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு நான் 1 மந்த்க்கு அப்புறமா தான் எனக்கு சம்பளம் வரப்போகுது. ஸோ அந்த இன்பிட்வீன் பீரியட் நான் எப்படி மேனேஜ் பண்றது? இல்ல ஏதான ஒரு காரணத்தினால எனக்கு வேலை போயிடுது, இன்னொரு வேலை கிடைக்கிறது ஒரு 3 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல, உடல்நிலை சரியில்லை, ஏதான ஒரு மருத்துவ பிரச்சனை வந்தது, ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சு, எனக்கு உடம்பு ரிகவர் ஆகிறது 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் நீங்க எந்த விதமான செக்டர்ல இருக்கீங்க, பப்ளிக் செக்டர் எல்லாம் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றீங்களான்னு பொறுத்து, உங்க ஏஜை பொறுத்து உங்களோட வீட்டு செலவுல 3 மடங்கு இல்ல 6 மடங்கு இருக்கும் ஒரு பணத்தை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு ஒரு பேக்கப்காக, கண்டின்ஜென்சிக்காக, எமர்ஜென்சிக்காக நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கடன் பிரச்சனையில வரவே மாட்டீங்க. இது நீங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய கம்பெனிலயும் இந்த மாதிரி பண்றாங்க. கம்பெனிஸ்ல இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்கன்னா. ஸோ பெரிய பெரிய நிறுவனம், ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனமே வந்து பல ஆயிரம் கோடி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சுக்கிறான். அப்பதான் இந்த மாதிரி பிசினஸ் பெருசா பண்ண முடியும். ஸோ உங்க வாழ்க்கையும் சிறப்பா பெருசா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்களும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எனி எமர்ஜென்சி, கன்வீனியன்சி, இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரக்கூடாது, ஆனா வந்தாலும் நீங்க இதனால கடன் பிரச்சனையில மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கண்டின்ஜென்சிக்கு எடுத்து வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுமூகமா இருக்கும்.